ஹாய் கைஸ், வெல்கம். இப்போ நாங்கள் வந்து ஒன் டே ட்ரிப்புக்கு போயிட்டுருக்கோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பரப்பு அப்படிங்கிற ஒரு கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற திருப்பரப்புக்கு தான் போயிட்டுருக்கோம். இந்த இடத்துல வந்து செயற்கையாக உருவாக்குன ஒரு ஃபால்ஸ் இருக்கிறதா கேள்விப்பட்டோம். அதுதான் நாங்கள் உடனே கார் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். இப்போ நான், எங்கள் அம்மா, எங்கள் அக்கா, எங்கள் அப்பா 4 பேரும் சேர்ந்து உடனே திருப்பரப்புக்கு போயிட்டு இருந்தோம். போகிற வழியில் நிறையா இயற்கை காட்சி எல்லாத்தையும் பார்த்தோம். அது எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நாங்கள் நினச்சோம். அதனால உடனே நாங்கள் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. நாங்கள் போன வழி ஃபுல்லாகவே ரொம்ப பச்சை பச்சைன்னு குளிர் காற்று. ஆனால் வெயில் அவ்வளோவா இல்லைங்க. நீங்கள் வீடியோ பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், வெயில் அவ்வளோவா இல்லை, லைட்டாக தான் அடிச்சிது. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் போன இடத்துல கூட்டம் இல்லை. ஆனால் நாங்கள் முதல்ல இறங்கினோடனே போட்டிங் போகணும் அப்படின்னு நினச்சோம். பக்கத்துலேயே போட்டிங் தாங்க. நீங்கள் பார்க் பண்ண உடனே டிக்கெட்டுக்காண்டி வந்துடுவாங்க. டிக்கெட் வந்து எடுக்கணும். டிக்கெட் வந்து 50 ரூபா, ஒரு ஆளுக்கு 50 ரூபா எடுத்துகிட்டு பார்க்கிங் டிக்கெட்டையும் நீங்கள் கட்டிட்டு அந்த மாதிரி டோக்கன் வாங்கிட்டு வந்தீங்கன்னா போட்டிங் போகலாம். நாங்கள் 4 பேர் தான் போட்டிங் போனோம். போன இடத்துல அப்படியே நீரோட்டம், நிறைய மீன், பச்சை பச்சைன்னு காடு, அது எல்லாமே ரொம்ப அழகாக இருந்ததுங்க. இதெல்லாமே நாங்கள் வீடியோ எடுத்து போட்டிருக்கோம். உடனே வீடியோ பார்க்குற எல்லோரும் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ நாங்கள் போனதில் அந்த போட்டிங் போகிறதுக்கு முன்னாடி ஒரு பாலத்துக்கு போனோங்க. அந்த இடத்துல ரொம்ப அழகாக ஃபால்ஸ்லாம் அந்த இது மாதிரி கீழே கொட்டுச்சு பார்த்தீங்களா, அது எங்களுக்கு பார்த்தோன்னே ரொம்ப அழகாக இருந்ததுங்க. அதெல்லாம் நீங்கள் நேரில் பார்த்தா தான் தெரியும். அதனால் நீங்கள் நேரில் போய் பாருங்கள், அது ரொம்ப அழகாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்தா நேரில் போய் பாருங்கள், ஓகேங்களா. நாங்கள் நேரில் பார்த்தோன்னே ரொம்ப அழகாக இருந்ததுங்க. அதுதான் நாங்கள் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். பார்த்தீங்கன்னா 2 கயிறுக்குள்ளே தாங்க போட்டிங். அது மட்டும் இல்லாமல் நிறையா இடம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் என்ட்ரன்ஸில் உங்களுக்கு ட்ராகன், அது மட்டும் இல்லாமல் நிறையா குடிசை மாதிரி அது இதுன்னு நிறையா இருக்குங்க. நீங்கள் வந்து இப்படி ஃபோட்டோ எடுத்துக்கலாம், இந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்துக்கலாம். வந்து உங்களுக்கு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கெலாம் ஒன்றுமே துட்டுலாம் கேட்க மாட்டாங்க. நீங்கள் பாட்டுக்கு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு போகலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த சைடு நின்று பாலத்தை பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் சுற்றி பச்சை பச்சைன்னு மரம், செடி, கொடி, குளிர் காற்று, வெயில் கூட அவ்வளோவா இல்லைங்க. நான் போன இடத்துல கூட்டமே இல்லை, ஒருத்தருமே இல்லை. நாங்கள் காலங்காத்தால் சீக்கிரமாக கிளம்பி வந்துட்டோமா, ஒருத்தரும் இல்லை. நாங்கள் தான் ஃபஸ்ட்டு போட்டிங் வேறு போனோமா, அதில் வேறு நல்லா இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நிறையா ஓகேங்க. இப்போ நான் உங்களுக்கு சாங் போட்டு காமிக்க, நீங்கள் பாருங்கள். ஓகேங்க, நீங்கள் அந்த பாலத்துக்கிட்டேருந்து பார்க்கும்போது பார்த்துருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் போட்டில் போகும்போது எடுத்த வீடியோ தாங்க இது. நான் வந்து 4 பேர் போனோம். எங்கள் அக்கா வந்து அந்த சைடு உட்காந்துருந்ததுனால தெரியல. நாங்கள் 3 பேர் தான் இப்போதைக்கு தெரியிறோம். இந்த மாதிரி போட்டில் அங்கங்கே போயிட்டு இருந்தோங்க. ஓகேங்க, நாங்கள் வந்து இப்போது அங்கே வந்து வீடியோ எடுத்தோங்க. மரம் அது இதுன்னு நிறையா இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் தண்ணி ரொம்ப நிறையா இருந்தது. மீன் அதிகங்க. நாங்கள் ஒரு இடத்துல நிறுத்திட்டாங்க. அந்த இடத்துல நின்று மீனுக்கு லைட்டாக ஒரு சிப்ஸ் தான் போட்டோம். அதுக்கு குமிஞ்சிட்டு வந்துட்டுங்க. ஓகேங்க, நாங்கள் வந்து அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கழித்து ரொம்ப சுற்றி பார்த்துட்டு அழகாக இருக்குன்னொடனே நிறையா இடத்த சுற்றி பார்க்க போனோங்க. அது மட்டும் இல்லாமல் சுற்றி பச்சை பச்சைன்னு மரம் இருந்ததுனால தண்ணிக்குள்ளே கையை விட்டால் நல்லா சூப்பராக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் ஜில்லுன்னு தண்ணி, ரொம்ப அழகான இயற்கை காட்சி. இந்த இதுக்குள்ளே போட்டில் போகிறது ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு மாதிரி குளிர் காற்றுல நம்ம ரொம்ப குளிராக இருக்குங்க. உடம்பு ஃபுல்லாக புல்லரிச்சு போகுது. அந்த அளவுக்கு காற்று ரொம்ப அதிகமாக அடிச்சுதுங்க. ஓகேங்க, இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போகிற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகினால நான் நாளைக்கு ஈவினிங் நான் கன்ஃபார்ம் பார்ட் 2 நான் போடுறேன். ஓகேங்க, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.